ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையோட மகிமைகள், அதோட விசேஷங்கள், குறிப்புகள், அதை நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாகவே அமாவாசைன்றதே பித்திருக்களுக்குரியது, பித்திருக்களுக்குரிய தர்ப்பணங்கள், அதை தொடர்ந்து செய்யக்கூடிய தான தர்மங்கள், இதோட பலன்கள் அலாதியானது, நிறைய பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியது. இது பொதுவான ஒரு விஷயம். நம்ம பண்ணக்கூடிய ஒரு காலம், அந்த காலத்தோட விஷயங்கள் என்ன, விசேஷங்கள் என்ன, மகிமைகள் என்ன அப்படின்ட்டு நாம் அதை குருவர்களால் பார்ப்போமே. ஃபஸ்ட்டு வாத்தியார் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாக அமாவாசைன்ட்டு இதுக்கு பேர். மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு மாக அமாவாசை. அந்த அமாவாசையில் நம்ம ஒரு தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்ட்டு வச்சுங்களேன். எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மூங்கில் குவளை இருக்கும். மூங்கில் குவளை நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். மூங்கில் குவளை, மூங்கில் தட்டுன்ட்டு கூட உண்டு. நம்ம கேந்திராலயா போன்ற ஆசிரமம் சார்ந்த பொருட்கள் விற்பனை ஆகக்கூடிய இடங்கள்லாம் இது கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அந்த மூங்கில் தட்டு, அந்த மூங்கில் குவளையில் ஜலம் கொண்டு தீர்த்தம் வச்சுட்டு அதை கொண்டு நாம் தர்ப்பணம் பண்ணுறச்சே ஒரு அலாதியான ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றார். ஏன்னா அது மாசி அமாவாசைக்கு ரொம்ப விசேஷம் இந்த மூங்கில் பயன்படுத்துவது அப்படின்ற ஒரு குறிப்பை வாத்தியார் எப்பயுமே எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நீங்கள் இந்த அமாவாசை எப்படி வருது, எந்த கால அம்சத்தில் வருது பார்த்துட்டிங்கன்னா, இந்த அமாவாசையோட ஒரு மகத்துவம் அப்படின்ட்டு சொல்கிறது விட கூடுதலாக ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதிமகத்துவம்னு சொல்லலாம். என்ன அப்படி பார்த்துட்டிங்க, அதிமகத்துவத்தில் என்னமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கு பேர் எப்படி சொல்கிறாருன்னா வாத்தியார், அந்த ஒரே நாளில் ஆரம்பித்து அன்றைக்கே முடிஞ்சிடும் அந்த அமாவாசை. அந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசைக்கு பேர் வர்த்த காஷ்ட அமாவாசை அப்படின்னு. ஏன் ஒரே நாளில் ஆரம்பித்து ஒரே நாளில் முடியுது நீங்கள் பாருங்களேன். வியாழக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 8:30 மணி சம்திங் மேலே தான் அமாவாசை ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு காலையில். அதுக்கு முன்னாடி நீங்கள் தர்ப்பணம் பண்ணிங்கன்னா அது சதுர்தசிக்குரிய தர்ப்பணமாக தான் மாறும். அதே மாதிரி அந்த வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி இருக்கும் வச்சிங்களேன். பட் இது 6:30 மணிக்குள்ளேயே இந்த அமாவாசை முடிஞ்சிடும். வெள்ளிக்கிழமைக்கு நிறைவாது, வெறும் வியாழக்கிழமையே ஆரம்பித்து வியாழக்கிழமையே முடியுது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு அமாவாசை வருவது ரொம்ப ஒரு விசேஷமான தன்மைகள் கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு பல அமாவாசையோட பலன்களை அது தந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு 2வது ஹைலைட்டு. ஃபஸ்ட்டு மாக அமாவாசைக்கு மூங்கில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். அதாவது மூங்கில் அரிசியை கூட நீங்கள் கொஞ்சம் லேசாக யூஸ் பண்ணிக்கலாம், தர்ப்பணத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை ஹோமம் பண்ணுறவங்க மூங்கில் அரிசி ஆகுதியாக கொடுக்கலாம். தென் மூங்கில் குவளை அண்டு மூங்கில் தட்டு, இந்த மாதிரியான பொருட்களை தர்ப்பணத்துக்கு பயன்படுத்தும் பொழுது பலவிதமான பிதர்களோட அனுக்கிரக ஆசிகள் உண்டு. இந்த நம்ம சந்ததிகளே ஆகட்டும், நம்ம சொந்த பந்தங்கள், ஏன் ஈவன் நம்மளே கூட ஒரு சில விஷயங்களில் திருந்தவே முடியாத அளவுக்கு ஒரு சில தப்புகள் பண்ணுறோம், அதிலிருந்து வெளியே வர முடியல, மாட்டின்னு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்கள்லாம் பித்ருக்களோட ஆசையால் இந்த மாதிரி இந்த மூங்கிலை பயன்படுத்தி இந்த மாசி அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணும் பொழுது அவங்க அனைவரும் திருந்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் பித்ருக்களோட ஆசையால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. 2வது நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டோம், வர்த்த காஷ்ட அமாவாசையோட பலன்கள் பார்த்துட்டோம். 3வது ரொம்ப அதிகமாக விசேஷம், கரிநாள் கூடிய அமாவாசை. அன்றைக்கி கரிநாள்ன்ற ஒரு நாளும் சேர்ந்துருக்கோம். அதோட விசேஷங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அகஸ்திய விஜயன்ட்டு ஒரு புக்கு இருக்குங்க. இதெல்லாம் நெட்லேயே நீங்கள் குழலுறவு தியாகி அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா வரும். நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக 95 ஆகஸ்ட் மாதம் அகஸ்திய விஜயம் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா அதில் வரும் அந்த பலித்ருவ தர்ப்பணம். இதுக்கு பேர் ரொம்ப அதி அற்புதமான தர்ப்பணம். இந்த தர்ப்பணத்தோட பலன்களை வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, சனீஸ்வரரார ஒரு சுவாமி சனீஸ்வரர் பகவான் இருக்கார் இல்லையா, அவரால் எந்த விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் எதுவும் நேராமல் இருப்பதற்கு கரிநாள் கூடிய அமாவாசையில் பண்ணக்கூடிய அந்த விசேஷ தர்ப்பணம் பலன்கள் நிச்சயமாக உதவும். அது என்ன விசேஷமான தர்ப்பணம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நிறைய கொஞ்சம் ஒரு 2 கை நம்ம கையளவு இருக்கிற மாதிரி நெல்லை பரப்பிண்டு அதுக்கு மேலே ஒரு தீபம் வைக்கணும். அந்த தீபம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அண்டு தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயாக இருக்கிறது உத்தமம். 3 எண்ணெய் கூடிய அந்த தீபத்தில்
வந்து ஒரு தீபம் எறியணும். பக்கத்தில் வந்து நவதானியம் முடிச்சு, கருப்பு துணியில் ஒரு நவதானியம் முடிச்சு, அப்படி இல்லைன்னா எள்ளு முடிச்சு கூட வச்சுக்கலாம். கருப்பு துணியில் தான் இருக்கணும். அது வந்து இன்னொரு அகலில் சும்மாவே இருக்கட்டும். அதுவும் வந்து இந்த தைலத்தில் துவைச்சதாக இருக்கட்டும். இந்த தீப சாட்சியாக, அந்த எள்ளின் மீது இருக்கக்கூடிய அந்த தீபன் சாட்சியாக நம்ம ஒரு அந்த தர்ப்பணம் பண்ணுறோம். அந்த மூங்கில் கோலையெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் வச்சிங்களேன். பண்ணிவிட்டு இந்த தர்ப்பணம் முடிஞ்ச பிறகு அந்த தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, பக்கத்தில் வந்து நம்ம ஒரு முடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், நவதானியம் முடிச்சு இல்லைன்னா எள்ளு முடிச்சு. அந்த முடிச்சை வந்து இந்த எரிகிற தீபத்தோட அந்த முடிச்சியும் வந்து சேர்த்து எரிய விட்டுறணும். அப்படி பண்ணுறது என்ன பலன்கள் பார்த்தாச்சுன்னா, ஒரு விசேஷமான பித்ரு ஹோமமே பண்ண பலன்கள் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க அது. இன்றைக்கி பித்ரு ஹோமம் பண்ணனா குறைஞ்சது ஸ்ரத்தையாக பண்ணனா ஒரு 5000 ரூபா தேவைப்படும். அப்படியெல்லாம் கூட இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஒரு தீபத்திலேயே வாத்தியார் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இது பலித்ருவ தர்ப்பணம். இது வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். இது 3. ஒரு மாசி அமாவாசையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்துங்க. எல்லாத்த விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த காலையில் அவிட்டம் இருக்கும். நீங்கள் அமாவாசை தர்ப்பணம் கண்டிப்பாக 8:55 காலையில், அதுக்கு மேலே தான் பண்ணணும். அதுதான் உத்தமம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை விடியறதுக்குள்ளே ஒரு காலையில் 6 மணிக்கெலாம் கூட பண்ணலாம். ஓரளவுக்கு தர்ப்பணம் தப்பு கிடையாது. அதுக்கும் முயற்சி பண்ணலாம். ஸோ இடைப்பட்ட இந்த அவிட்டம் முடிஞ்சிடும். ஒரு வியாழக்கிழமை ஒரு 3:30 சம்திங் அது வரைக்கும் அவிட்டம் திருநக்ஷத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் சதயம் திருநக்ஷத்திரம் வந்துடும். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த சதயம் திருநக்ஷத்திரம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, பிதிருக்காரகனாக விளங்கக்கூடிய ராகு பகவானோட திருநக்ஷத்திரம். அது மட்டும் இல்லாமல் ராகுவ பகவானோட திருநக்ஷத்திரங்கள்லேயே செயல்களையும் ராகுவோட செயல்களே செய்யக்கூடிய ஒரே நட்சத்திரம். அதாவது வந்து 3 நட்சத்திரம் ராகு பகவான் வந்து திருவாதிரை, சுவாதி அண்டு சதயம். பட் ஆனால் சதயம் மட்டும்தான் ராகு பகவான் திருநக்ஷத்திரம் ப்ளஸ் ராகுவோட செயல்களே செய்யக்கூடிய ஒரு உரிமை பெற்ற ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் இந்த சதயம். அதனால தான் அந்த நட்சத்திரம் வரும்போது, அப்போது ஏன்பா 3:30 மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. தர்ப்பணம் பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் ஒரு 3:30லேருந்து நைட்டுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தான தர்மங்களை இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ பண்ணக்கூடிய தான தர்மங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 100 மடங்கு அப்படின்னலாம். ஏன் 100 மடங்குன்னா, அந்த சதையன்ட்டு பேரே 100, அதை வந்து சதாபிஷேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 100 கூட்டாக இருக்கும் அந்த நட்சத்திர மண்டலமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வானத்தில். அதனால் நீங்கள் அந்த 100 மடங்கு பலன்கள் ஒரு சாதாரண தான தர்மத்தில் அடையணுன்னா, அன்றைக்கி அமாவாசை, சதயம் ப்ளஸ் கரிநாள் இவ்வளோ கூடியிருக்க அந்த வேலையில் வாத்தியார் சொல்கிற விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த கருவேப்பிலை சாதனம் கொடுக்கலாம், கூடுதலாக பிரண்டை சேர்ந்த உணவுகள் சேர்ந்து கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களால் முடிஞ்ச எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து 100 மடங்கு பலன்கள் தரும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒன்று இங்கே உண்டு. ஏன்னா இந்த சதயத்தோட ரொம்ப விசேஷம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, 27 நட்சத்திரங்கள்லேயே இந்த சதய நட்சத்திரக்காராக இருக்காங்க வச்சுங்களேன். ஏதேனும் ஒரு தான தர்மம் பண்ணனா ஒரு 10 ரூபா தேவைப்பட்டதுன்னா அவங்க 20 ரூபா கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு. ஏன்னா மற்ற நட்சத்திரக்காரங்களை இதுவும் பண்ணல, பட் இந்த சதயத்துக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. எதுவாக இருந்தாலும் அப்படி பிரம்மாண்டமாக தான் செய்வாங்க. அந்த கொடுக்குற தான தர்மம் அவங்களுக்கு மனசில் எப்பொழுதுமே இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கு தெரிஞ்சு வெளியிலலாம் யாரும் எங்கள் சொந்தக்காரங்களும் சதய நட்சத்திரம் யாருக்கும் கொடுத்ததுலேயே கூட நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அவங்க உள்ள அந்த பிரம்மாண்டமாக யாருக்காவது ஏதாவது செய்யணும், கொடுக்கணும், இப்படி தோண்டிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த நட்சத்திரம் தர்மராஜாவுடையது பாருங்க. தர்மராஜாவே பூஜை பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் தான் சதயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த சதய கூடிய கரிநாள் அண்டு அமாவாசை இது 3 வந்து அந்த ஈவினிங்கில், காலையில் நம்ம இப்படியெல்லாம் தர்ப்பணம் பண்ணிவிட்டு காலையிலே தான தர்மம் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஈவினிங் பண்ணுறது கண்டிப்பாக அந்த தான தர்மங்களோட பலன்கள் 100 மடங்கு. அது என்ன வேணால் கொடுக்கலாம். நீங்கள் வஸ்திரம் கூட கொடுக்கலாம், செப்பல் கொடுக்கலாம், கொடை கொடுக்கலாம், உங்களால் என்ன முடியுமோ நீங்கள். ஏன்னா நம்மளால் 100 மடங்கில் 100 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியாது, 100 கொடை வாங்கி கொடுக்க முடியாது. பட் ஆனால் ஒன்று செய்யலாமே, ஒன்று செஞ்சால் 100ஆவது அன்றைக்கி தான். ஸோ அதனால் அந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. கிடைச்ச இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்காமல் மற்றவ எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி பிதர்களோட அனுகிரக ஆசி வேணும். ஏன்னா நிறைய இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணமே இந்த குழந்தையின்மை, வறுமை, வேலை இல்லாத திண்டாட்டம் எல்லாத்துக்கும் காரணம்
அடிப்படையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பித்ருக்களோட ஆசி கிடையவே கிடையாது. அதன் விளைவு தான் இந்த வேதனைகள், துன்பங்கள். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த நாளை பயன்படுத்திண்டு எல்லாரும் வந்து ஏதேனும் அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே சந்தோஷத்துக்கு பாத்திரமானவங்களாம் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் குருவர்களால் இந்த நாளை எல்லாருமே பயன்படுத்திக்குவோம். ஓம்